வரவேற்புரை வழங்கிட வருகை தர இருப்பவர் திருச்சி மண்ணை திராவிட இயக்கத்தின் மாநாட்டு மையமாக மாற்றி நிறுத்தியவர், மலைக்கோட்டையின் உறுதியை போல் கழக பணியில் உறுதியாக நின்று கழகத்தின் முதன்மை நிர்வாகியாய் உடன்பிறப்புகளை வழி நடத்துபவர், நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு என்ற கழக தலைவர் அவர்களின் வார்த்தைகளை போல் இம்மாநாட்டை திருச்சியை மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியா வரலாற்றிலே ஒரே ஒரு நேரு இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். நம்முடைய இயக்க வரலாற்றிலே, திராவிடர் கழக மாடல் அரசினுடைய வரலாற்றிலே திருச்சியிலே ஒரு நேரு இருக்கிறார். நேர்பட பேசுவார், நேர்பட உழைப்பார், நேர்பட நடப்பார். அவருக்கு இணை அவர்தான். ஒரு அரங்கம் நிறைந்த மாநாடு அதிருமாறு கைத்தட்டலோடு அன்புடன் வரவேற்புரை ஆற்ற வருமாறு அழைக்கிறோம் மரியாதைக்குரிய அமைச்சர் நேரு அவர்களை. அன்பிற்கினிய தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களே, அந்த செஞ்சிட்டு பிறலாமல் கட்சியையும் ஆட்சியும் ஒரு சேர நடத்தி தமிழக மக்களிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பாலு, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அன்பிற்கினிய ஐபி அவர்கள், பொன்முடி அவர்கள், மாநில இளைஞரினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அன்பிற்கினிய தம்பி உதயா அவர்கள், நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் அன்பிற்கினிய ராஜா அவர்கள், பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் அன்பிற்கினிய கவிஞர் கனிமொழி அவர்கள், அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், நம்முடைய சாமிநாதன் அவர்கள் மற்றும் வருகின்றிருக்கின்ற நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய ராஜா அவர்கள், அன்பு பாரதி அவர்கள், டி.கே. செலங்கோவன் அவர்கள், நம்முடைய பூச்சி முருகன், காஜா, கலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வருக 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 என்று இருக்கிற கூப்பி வரவேற்கிறேன். மாண்பு அமைச்சர், நம்முடைய திருச்சிக்கு ஒரு பெருமை, 6வது முறையாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்